அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும், ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும், மிருகசீரிடம் 1 மற்றும் 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் கிரகநிலை மாற்றங்கள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழும் அப்படிங்கிற முழு தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க. அதனால் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ரிஷபம் ராசி அப்படின்னு சொன்னாலே இந்த கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிடம் 3 நட்சத்திரங்களுமே அடங்கியிருக்கும். இவங்க 3 பேருக்குமே ஒரே ராசியாக இருந்தாலுமே குணாதிசயம் அப்படிங்கிறது ஒரே மாதிரியாக இருக்குமான்னு பார்த்தா கட்டாயம் இருக்காதுங்க. உங்களோட ராசி அதிபதியை பொறுத்தும் மாறும். அது மட்டும் இல்லாமல் குணநலங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அவங்களோட ராசி அதிபதி இந்த அவங்களுக்கு உள்ள ஒவ்வொரு கிரகத்தில் அம்சமும் ஒவ்வொரு ராசிக்குமே இருக்கும். அதை பொறுத்து தாங்க மாறும். அந்த வகையில் ரிஷப ராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தா அமைதியானவங்களாக காணப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட அரவணைப்பு அதிகமாக இருக்கும். ரிஷப ராசிக்காரங்க யார் மேலேயாச்சும் விரும்பாதவங்களா கவனிக்காதவங்களா இருந்தாங்களா அது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லோருமே இவங்களை கவனிக்கணும், இவங்க செய்கிற செயல்களை பாராட்டணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க. ஆனால் மிக முக்கியமாக இந்த ரிஷப ராசிக்காரங்க சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரங்க காதல் என்பது வெற்றி பெறும் ஓட்டப்பந்தயத்தில் தினமும் ஓடுவது போல இருக்குங்க. அவங்க சுயசார்பான மனிதர்களாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்கள கவர தினமும் நீங்கள் எதையாவது செய்ய வேண்டியது மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் தினமும் வெற்றி பெறுவீங்களா அப்படின்னு பார்த்தா இந்த ரிஷப ராசிக்காரங்க கிட்ட வாழ்க்கை தினசரி திருவிழாவாக தாங்க இருக்கும். ஏன்னா அவ்வளவு ரசித்து வாழக்கூடியவங்களா இருப்பாங்க. ரிஷப ராசிக்காரர்களை மனதை மட்டும் நீங்கள் வென்றுட்டீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு மீதம் இருக்கும் வாழ்நாள் எல்லாமே அற்புதமானதாக திகழும். இந்த ரிஷபம் ராசியை சேர்ந்தவங்க இயற்கையாகவே தலைமை பண்பு கொண்டவங்களா திகழ்வாங்க. அதனால தாங்க அவங்க எப்பொழுதுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடியவங்களா இருக்காங்க. இவங்களுடைய அமைதியான சுபாவம், அமைதியை விரும்பும் நடத்தை, அன்பு ஆகியவை எல்லாமே ஒரு அன்பான பிரகாசத்தை ஏற்படுத்தி உங்களை எப்பொழுதுமே அவங்கள சுற்றி இருக்கணும் அப்படிங்கிறது மாதிரியான எண்ணங்களை மற்றவங்களுக்கு செயல்படுத்தக்கூடிய வகையில் இவங்களோட ஒவ்வொரு செயல்களுமே இருக்கும். இவ்வளோ சிறப்பான குணம் கொண்ட ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு கார்த்திகை மாதத்தில் ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குது, கிரகநிலை மாற்றம் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ரிஷபம் ராசியில் உள்ள கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கும் திறமை கொண்ட இவங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொன்னால் ஒரு யோகமான மாதமாக அமைஞ்சிருக்கு. ஏன் எப்படின்னு பார்த்தா சூரியனால் நீங்கள் எதிர்பார்க்கும் இடமாற்றம், பதவி உயர்வு எல்லாமே ரிஷபம் ராசியில் உள்ள ஒரு சிலருக்கு இந்த மாதம் கட்டாயம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. தொழிலை விரிவு செய்ய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களுமே சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். செவ்வாய் பகவான் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளையுமே வெற்றியடையும் வாய்ப்பை பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நிறைய தன்னம்பிக்கையாகவும் தைரியமாகவும் எந்த ஒரு செயலையுமே செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியமும் அதிகரிக்கும். இதன் மூலம் புதிய சொத்து சேர்க்கையுமே உண்டாகும். குரு பகவான் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வக்ரம் அடைஞ்சிருக்கிறதுனால உங்களோட தொழில் விஷயத்தில் ஏற்பட்டு இருந்த அலைச்சல்கள் நீங்கும், அலைச்சல்கள் குறைந்து காணப்படும். குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும் வாய்ப்புமே ஏற்படும். சனி உங்களுக்கு ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில சமயங்களில் வேலைப்பளு அதிகரிக்கவும் செய்யும். அதிகாரிகள் கிட்ட நீங்கள் பேசும் பொழுது கவனமாக பேசுங்க. உங்ககிட்ட ஒப்படைச்ச பணிகளை நீங்கள் சிறப்பாக செய்யுங்க. எந்த ஒரு சட்டவிரோத செயல்களையும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செஞ்சிடாதீங்க. பிரச்சனை அப்படிங்கிறது பல வகையிலும் உங்களுக்கு வந்து சேரும் வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. சட்ட ரீதியான எந்த ஒரு தப்பையுமே நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் செய்யக்கூடாது. உங்கள் மீது இருக்கும் ரகசியங்களை யாருக்கிட்டையுமே வெளிப்படுத்திடாதீங்க. சூழ்நிலை அறிந்து செயல்படுறது இந்த மாதத்தில் நல்லது. பணியாளர்களை அனுசரித்து போகிறது கட்டாயம் இந்த மாதம் தேவைப்படுற ஒன்று.
அப்படி இல்லைன்னா வருமானம் குறைந்து காணப்படும். அவங்களோட ஒத்துழைப்பு இல்லைங்கிற பட்சத்தில் நிறைய டென்ஷனுக்கு நீங்கள் ஆளாகிற மாதிரி இருக்கும். வருமானம் அதிகரிக்கும் நேரங்கிறதுனால எல்லோரையுமே அனுசரித்து போகிறது அப்படிங்கிறதே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நல்லதாக அமையும். வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை ஏற்படுத்தும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். புதிய நண்பர்களால் உங்களோட நிலையில் இதுவரைக்கும் இருந்ததை விடவே நல்ல சிறப்பான மாற்றங்கள் உண்டாகும். முன்னேற்றம் ஏற்படும் ஒரு உன்னதமான இந்த கார்த்திகை மாதம். வீடு, நிலம், நகை வாங்கிறதுலையும் சரி, நீங்கள் இதில் முதலீடு செய்கிறதும் சரி நன்மை தரும் வகையில் அமையும். பிள்ளைகள் நலனில் கூடுதலாக கவனம் செலுத்தினா ரொம்பவும் நல்லதாக இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 2, 3ஆம் தேதி வருது. அதிர்ஷ்ட நாட்கள் 1, 6, 10, 15. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பரிகாரமாக நவகிரகத்தில் உள்ள சூரிய பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகள் அதிகரித்து காணப்படும். உங்களுக்கு சூரிய பகவான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் சூரிய பகவானுக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. சூரியனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறட்டும். அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வரும் உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு நன்மை தரும் நல்ல மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தா மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிரக நிலைகள் சாதகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால வருமானத்தில் இருந்த தடைகள் நீங்குது. வருமானம் அதிகரிக்கும் வாய்ப்பும் அமையுது. குடும்பத்தில் நல்ல ஒரு நிம்மதியான சூழ்நிலை உண்டாகும். புதிய பொன்பொருள் சேர்க்கை அதிகரித்து காணப்படும். மற்றவங்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவிற்கு உங்களோட நிலை உயர்ந்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே குடும்பத்தோட குலதெய்வம் கோவில் சென்று வழிபாடு செய்வதற்கான வாய்ப்புகள் அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராசிரமம் டிசம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதி வருதுனால அன்றைய தினம் எந்த ஒரு செயலையுமே மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறது நல்லது. அதிர்ஷ்ட நாட்கள் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் 2, 6, 11, 15 இந்த 4 நாட்களுமே உங்களுக்கு சிறப்பான நாட்களாக அமைஞ்சிருக்கு. புதிய பொருள் சேரும்னு சொல்லியிருக்கோம். தடைப்பட்டு இருந்த தொழிலுமே நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களோட வாழ்க்கையில் இந்த மாதம் ஏற்படும் தடைகளும் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகவும் பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி தாயாரை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை அதிகரிக்க செய்வார் மகாலட்சுமி தாயார். மேலும் உங்களுக்கு மகாலட்சுமி தாயார் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல மகாலட்சுமி தாயாருக்கு போற்றி என 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அன்னையின் அருளால் உங்களோட வாழ்க்கை இன்னும் வளமானதாக மாறட்டும். ஒரு சிலருக்கு எல்லாமே இந்த மாதத்தில் பொன் பொருள் சேர்க்கை உண்டாகணும்னு சொல்லியிருக்கோம். ராகு பகவானால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வருங்க. எதிர்பார்த்த வருமானமும் உண்டாகும். அந்நியரால் லாபம் அதிகரிக்கும். தடைப்பட்டிருந்த தொழிலில் மாற்றம் உண்டாகும். முயற்சிக்கேற்ற லாபம் காணும் ஒரு நல்ல மாதமாக இந்த கார்த்திகை மாதம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம் 1, 2ஆம் பாதம் கொண்ட நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சாதுரியமாக செயல்பட்டால் நினைத்ததை சாதிக்கும். உங்களுக்கு பிறந்திருக்கும் கார்த்திகை மாதம் ஒரு முன்னேற்றம் தரும் சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. டிசம்பர் 3 வரைக்குமே செவ்வாய் பகவான் உங்களோட முயற்சிகளை வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. தடைபட்டிருந்த வேலைகள் கூடிய விரைவில் நடந்து முடியும். வரவேண்டிய பணமுமே வந்து சேரும். புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் டிசம்பர் 4ஆம் தேதி வரதுனால அன்றைய தினம் மிகுந்த கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படணும். அதிர்ஷ்ட நாட்கள் எப்படின்னு பார்த்தா டிசம்பர் 6, 9, 15 3 நாட்களுமே வருது. உங்களோட வாழ்க்கையிலே இந்த மாதத்தில் ஏற்படும் தடைகளும் நல்ல பலன்கள் ஏற்படும் இருக்கிறப்ப அந்த நல்ல பலன்கள் அதிகரிக்க செய்யும். பரிகாரமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கை வளமானதாக மாறும். மேலும் உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் சரவண பவ முருகான்னு சொல்லிட்டு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அந்த முருகனின் அருளால் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும். மேலும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் வெற்றியடையும் வாய்ப்பை ஏற்படுத்தும். பணிபுரியும் இடத்துல உங்களோட செல்வாக்கு அதிகரித்து காணப்படும். இதுவரைக்கும் இருந்ததை விடவே ரொம்பவும் தைரியமாகவும் தன்னம்பிக்கையாகவும் கூடுதலாக நிறைய வேலைகளை நீங்கள் செய்வீங்க. வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான பயன் தரும் முடிவில் அமையும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராகு பகவானால் வருமானமுமே இதுவரைக்கும் இருந்ததை விடவே முன்னேற்றம் தரும் வகையில் அமையும். கலைத்துறையில் இருக்கும் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும் சிறப்பான மாதம். வெளிநாட்டு முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயர்ந்து காணப்படும். ஒரு சிலருக்கு எல்லாமே புதிய பதவி உயர்வு பொறுப்புகள் கிடைக்கும். காவல், இராணுவம், மீட்பு பணியில் உள்ள துறையினருக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஒரு சிறப்பான மாதமாக இந்த கார்த்திகை மாதம் அமைஞ்சிருக்கு.
இந்த மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களோட வாழ்க்கை துணையின் ஆதரவு இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும் வகையில் அமையும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் இனி காணாமல் போகும். ஒரு சிலருக்கு எல்லாமே எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். வருமானம் அதிகரித்து காணப்படும். சின்ன தொழிலாக இருந்தாலும் சரிங்க, நீங்கள் எதிர்பார்த்த ஆதாயத்தை பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் மாணவர்கள் கொஞ்சம் படிப்பு விஷயத்தில் அக்கறை காட்டுறது நல்லதாக அமையுங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவில் நாங்கள் கூறிய கருத்துக்களும் தகவல்களும் நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.